சரிங்க கருங்கை தானே போடுறியா, மீன் வாங்கணும், உள்ளி தக்காளி எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு வருவியலா? எனக்கு நேரம் ஒன்றும் இல்லை போறியா? அப்ப மீன் வாங்குங்கிற ரூபா தந்துட்டு போங்க. என் மீன் இல்லாத இறங்காதோ, இருக்கதாச்சும் தின்னா போதும். ஓ, பிரசவ வேதனை எடுத்து போடுறது போல இல்ல போடுறேன். குடிச்சதுக்கு பணம் உண்டு, மீன் வாங்க கேட்டா பணம் இல்லை. தின்ன இங்க தானே வருவேன், மண்ணை வாரி வச்சுதான் தின்னுவேன். என்ன தேவை? நான் தான் சென்னையில மீன் வாங்கணும், உள்ளி தக்காளி எல்லாம் வாங்கணும்னு. நீங்க தானே சென்னை இருக்கதை வச்சு தின்னல, இதுதான் இருக்கு வச்சு தின்னுங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி போமா. எங்க போறிய? கல்யாணம் ஆயிட்டுக்கு. என்ன கூட யாரும் வரப்படாது, போறதுன்னா மாமியாரை விட போ. கேம்பில் வர கூட வந்தாயா? என்ன கூட யாரும் வரப்படாது, அவ்வளவுதான். நான் என்ன கூட்டுக்காரல கூட போய் நான் இவ்வளவு மேட்ச் நடக்குங்க. அது இல்லாட்டாலும் அப்படிதான் மாமியா, கல்யாணம் கலைஞ்ச புதுசுல 4-5 நாள் கூட்டிட்டு போச்சுன்னு. பிள்ளை பிறந்த பிறகு என்ன ஒரு நாள் வெளியில கூட்டிட்டு போகல, என்ன கூட்டிட்டு நடந்த அவியல குறைச்சலாயிருக்கான். அது ஒண்ணும் இல்ல மருமோளை, அவனோ போறதே பெண்ணோட சைட் அடிச்சது. நீ கூட போன அது இல்ல நடக்காது இல்ல. வயசு 10-40 ஆச்சு, தலையில கையை அடிச்சு நடந்த இவன் கிளவன் யாருக்கும் தெரியாது நாங்க நினைப்போம். கட்டின பெண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு போக்கு வெக்கப்படிய நீங்க எல்லாம் எதுக்குல பெண்ணு கட்டுதியா? போற இடத்துல வா பார்த்து செருப்படி வாங்காத வந்தா சரி, நீ வா மருமோளை, நம்ம ரெண்டும் சேர்ந்து போவோம். வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? கோழியா? அது 5-6 கடந்து பாத்துருங்க. இப்ப தீனை வந்து எல்லாம் செத்து போச்சு. இனி ஒரு 5-6 வாங்கி விட நான் பாத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது முட்டை அடை வச்சு கொடுக்கணும்னா சொல்லுங்க, கொஞ்சம் பேர் வாங்கி விடணும். முட்டைய விலையை பாத்தியலா? ஏ மிஸ்டர், வாட் இஸ் யுவர் ஸ்கூலிங்? கூலிங் எங்க, மழை பெஞ்சுன்னா உண்டு. என்ன சூடு பாத்தியலா? இங்க ஏசி ஒண்ணு இல்லையா? அப்ப இங்கிலீஷ் தெரியாது இல்ல? நாங்க அங்க படிச்ச வரையில இவ்வளவு அங்க சேர்த்து விடலான்னு தான் வந்தோம். என்ன படிச்சிருக்கியா? நான் 12 படிச்சிருக்கேன், இவ 10 படிச்சிருக்கீங்க. ஓ, இங்கிலீஷ் தெரியாது பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்க வந்துருங்க. இங்க படிக்க பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கண்ணா. அதுக்கு வீட்டுல வச்சு பிள்ளைகளை சொல்லி கொடுக்கண்டாம, வீட்லயும் எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்ப எங்களை ட்ரஸ்ட் வச்சு பார்த்துட்டு தான் பிள்ளைகள் எடுப்பீங்களா? பேரண்ட்ஸ் அறிவா இருந்தாதான் பிள்ளைகளை நல்ல அறிவா இருக்கும். சரி, நான் உங்கள்கிட்ட 1-2 கொஸ்டின் கேட்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அலெக்சாண்டருக்கு குதிரைக்கு பேர் என்ன? அலெக்சாண்டர் உங்களும் தெரியுமா? நான் ஆரஞ்சு அலெக்சாண்டர் என்ன ஒரு கூட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்ல, அவனுங்க கதையை தான் கேட்கணும். அவனு வீட்டுல ஒரு நான் இல்ல கிடந்து, இப்ப குதிரை வாங்கிருக்கேன். மிஸ்டர், நான் ஆலஞ்சு அலெக்சாண்டரை கேட்கல, மாவீரர் அலெக்சாண்டரையும் கேட்டேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அலெக்சாண்டர் ஆரஞ்சோட அலெக்சாண்டர் தான். அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆப்பிளுக ஸ்பெல்லிங் சொல்லுங்க. பச்சை ஆப்பிளுக தான், பழுத்த ஆப்பிளுக தான்? பிள்ளைகிட்ட எங்களை ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? பிள்ளைக்கு அறிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? என்ன வேலை பாக்குதியா? நான் விவசாயம் பாக்கேன், அவ்வளவு வீட்டுல சோற வைப்பதேன். விவசாயம் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்க வந்துருக்குதியா? அப்படின்னா விவசாய பிள்ளை, ஏழை வெட்டு பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஸ்கூல்ல படிச்சான்னு ஆசைப்படப்படாதா? இங்க டொனேஷன் ஃபீஸ் எல்லாம் நீங்க கட்டிக்கிட மாட்டியா? அது மட்டும் இல்ல, இது 100% ரிசல்ட் வாங்கிய ஸ்கூலாக. இங்க ஒன்னும் தெரியாத பிள்ளைய கொண்டிருந்தா எங்க ரிசல்ட் ஆகும் பேரா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச பிள்ளைகளை தான் படிச்ச வைப்பில. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச நாங்க எதுக்கு உங்களை தேடி வர்றோம்? உங்களுக்கு அப்பா ஒரு பணியாரு தானே. உங்களை ஒரு டீச்சர் படிச்சதுனால நீங்க இந்த லெவலில் வந்துருக்குதிய. நான் வந்துட்டு அப்பளே சென்னை இல்லை, நம்ம படிச்ச ஸ்கூல்ல இவ்வளவு சேர்த்து விடுவோம்னு. நீங்க ஃபீஸ் கட்டு வசதி உள்ள பிள்ளைகளை மட்டும் படிச்சு வைங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். என்ன அவனை கொல்லாத வந்தேன்னு சந்தோஷப்படும். வந்த தியாச்சியத்துக்கு அவனை பச்சையை கடிச்சு தின்னு இருப்பேன். என்ன மொளை இப்படி சொல்லிய? என்ன இருந்தாலும் அவன மாப்பிள்ள இல்ல.
எனக்கு தியாச்சியத்தை உண்டாக்காதுங்க. நான் அப்பமே சென்ன அந்த காட்டு மக்கள் எனக்கு வேண்டாயின்னு. நான் வேணுமெங்க அண்ணனை விட்டு பேசி பார்க்கட்டாமோல. எனக்காக யாரும் பேச ஒண்ணும் வேண்டாம். எனக்கு அங்க உள்ள வேலையெல்லாம் செய்து செய்து மடுத்து அந்த தலை தொடச்சோம். அங்க உள்ள வேலையெல்லாம் என்ன வச்சு செய்ய வச்சிய? நீங்க என்னத்தாம்மா அவள்கிட்ட பதில் பேசிட்டு இருக்குதியா? அவளே வீட்டுல உள்ள இதனால நொந்து போய் வந்துருக்கியா? நீ வேணும் ஒரு டீ போட்டு வதங்கிச்சு. மோனே இவளை இப்படியே இங்க விட்டுருந்தா என்ன ஜீவனாலும் எனக்கு தெரியும். நீங்க கூட நின்னா மட்டும் போதும். என்ன அண்ணா சாய? ஆகா, இதே ஒரு டீயை குடிச்சு எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா? இனி இங்குள்ள சமையலும் உன கையில தான். அம்மா என்ன துணி ஒன்று அலைக்கி போட இல்லையா? எனக்கு நல்ல கை வலி மோனே, அவள்கிட்ட அலைக்கி போட சொன்னி. எனக்கு நாளைக்கு வேலையை போட்டும் போது துணி ஒன்றும் இல்லை. மோளை சமையல் முடிஞ்சோன்னா அண்ணனுக்கு துணியை ஒன்று அலைக்கி போட்டுருவியா? துணி அலைக்கி முடிஞ்சிட்டு வீடு மொத்தமும் வலியாயிருக்கு. வலியை எடுத்து வீடை கொண்டு தொடச்சி போட்டுறேன்னு மோளை. எங்க மோளை போற? இந்த வீட்டுல மனுஷன் நிப்பான, நான் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன். அங்க கொடுமைப்படுத்தியானு இல்ல மோளை இங்க வந்த. ஏன்னா வாயிலண்டு வல்லதும் கேட்டுறப்படாது. இங்கோட அங்க எவ்வளவோ பரவாயில்லை. அங்க என்ன மாமியங்களை கொஞ்சம் போல ஹெல்ப் பண்ணி தருவோம். நீங்க செல்ல போல இருந்துட்டு என்ன வச்சா வேலை வாங்கிய? நான் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஒரு நிமிஷம். உனக்கு பிறந்தால் மறக்குமா? நான் மறக்க ஒன்றும் செய்யலை. உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. நீ மத்தியானம் லீவு போட்டுட்டு அங்கே வந்துடு. நான் மத்தியானம் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு அங்கே வந்துடுவேன். படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஹலோ கண்ட்ராக்க, நேற்று வேலை இந்த இடத்துல வேலை முடிஞ்சு பார்த்துக்கிடான். யாரு போனல? அது கண்ட்ராக். நேற்று வேலை இந்த இடத்துல வேலை முடிஞ்சு, அதனால வேலை சார்ந்து எல்லாம் போய் எடுத்துட்டு சொல்லி இருந்தது. நாளைக்கு வேற இடத்துல வேலையா? ஹலோ ஹலோ மச்சான், நல்லா இருக்குதியா? மாமிய ஏன் என்னாச்சு? வர வர அவியலுக்கு என்ன பிடிச்சவே செய்யல. ஏன் அப்படி சொல்லிய? அவையாவது ஏதோ பொண்ணோட்ட ஒழிச்சு பேசுன மாமியே. நீ அவன்கிட்ட என்னன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டா சண்டை பிடிப்பின்மா மாமியே. நீ போனை வாங்கி பாத்தியா? போனை எடுத்து பார்த்தேன் மாமி, எல்லாம் ஆம்பளை பேர்ல தான் பதிச்சு போட்டுருக்கு. நான் போன் பண்ணி பார்த்தா எடுத்து நான் பேசவே செய்யல மாமியே. ஓ அப்படியா சங்கதி? நான் சொல்லிய போல நீ கேளு, மீதி உள்ளதான் நான் பார்த்துக்கல. ஹலோ, எப்படி இடியா? நல்லா இருக்குதியா? இல்ல டவர் ஒழுங்கா இல்ல பாத்துக்க. அதான் ஒழுங்கா கேட்க. நான் தட்டுல போய் பேசியேன். என்ன இங்க வாருங்க. என்னத்துக்கு வாருங்க சொல்லி. அங்கே இருங்க. நான் உங்கள்ட்ட அப்பளே சொன்னேன். அவளுக்கு எவன்கிட்ட பழக்கம் உண்டு. இங்க பாருங்க, எவன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு நிக்க. கொப்பனை மொழி நீ இதானே செய்துட்டு இருந்த. உனக்கு ஊர்ல உள்ள பொண்ணோட்ட எல்லாம் பேசலாவா? ஏட்டையும் பேசக்கூடாது, அப்படிதானே? உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? உனக்கு வந்த ரத்தம், அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா? நீ ஒழுங்கா இருந்தா அவளும் ஒழுங்கா இருப்பா.
உனக்கு முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அவளை குற்றம் சொல்ல உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அவ யாருக்கும் போன் பண்ணல, உனக்கு புரிய வச்சது நான் சொல்லிதான் அவ இப்படி செய்தா.